Hello everyone, welcome to TNPSC General Studies YouTube channel. நாம் இப்போ ஜியோகிராஃபி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக ஜியோகிராஃபி ஒவ்வொரு யூனிட் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஜியோகிராஃபியில் யூனிட் 2 ஆன டூரிசம் பற்றி பார்க்கலாம். இப்போ டூரிசம் அப்படின்றப்போ இதில் வெறும் டூரிசம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்றப்ப இல்லை. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், வேறு என்னென்ன நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் கவர் ஆகுது. அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இதை பார்க்கலாம். அப்போ டூரிசம் அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டான ஓல்டு இங்கிலீஷ் வேர்டுன்னு சொல்கிறாங்க. இதை டூரியான் அப்படின்றாங்க. டூரியான் அப்படின்றது யாரை சொல்கிறதுனா, பர்சன் ஹூ ட்ராவல் அவுட் ஃப்ரம் இஸ் யூஷுவல் என்விரான்மெண்ட்லேருந்து வெளியில் ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணுறாரு. எப்படின்னா மோர் தென் 1 இயர், அதே மாதிரி இல்லாமல் வெறும் 24 மணி நேரத்துக்குள்ளே இதை ஒரு இடத்த ட்ராவல் பண்ணி போகிறாரு அப்படின்றப்போ அவரை டூரியான் அப்படின்றாங்க. லெஸ் தென் 24 ஹார்ஸ், ஒரு வருஷத்துக்கு மேலே இல்லாமல் லெஸ் தென் 24 ஹார்ஸ் தான் பார்த்திங்கன்னா டூரியான் அப்படின்றாங்க. அப்போ இந்த ட்ராவலோட பர்பஸ் அப்படின்றது என்னவாக இருக்கலாம்? ரிலீஜியஸாக இருக்கலாம், ரிக்ரேஷன், பிஸ்னஸ், ஹிஸ்டாரிக்கல், கல்ச்சரல்னு சொல்லிட்டு நிறைய பிரிக்கிறாங்க. இப்போ அடுத்தது டூரிசம் தான் பார்த்திங்கன்னா நாட்டோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருக்குது. இந்த டூரிசம் அப்படின்றது மெயினாக சோஷியல், கல்ச்சரல், எஜுகேஷன் அண்ட் எக்கானமிக் செக்டாரை இந்த நேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு கூட இந்த டூரிசம்னால் ஏற்படுது. இப்போ நம்ம இந்தியாவிலேயே பாருங்கள், இந்திய நாட்டு பிஎம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போகிறாங்க அப்படின்வாங்க. இப்போ சுற்றுலா அப்படின்றப்ப ஒரு 2 நாள் 1 நாள் அப்படி தான் இருக்கும். அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு வருவாங்க வெவ்வேறு கண்ட்ரீஸில் போயிட்டு. அதே மாதிரி வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரவங்க 1 நாள் 2 நாள் இருந்துட்டு இங்கே சில மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். அட்டன் பண்ணிவிட்டு இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு போவாங்க. அப்படின்றப்ப இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் இதனால் நடக்குது. அப்போ 3 மெயின் காம்பனண்ட், இந்த டூரிசத்தோட மெயின் காம்பனண்ட் 3 சொல்லியிருக்காங்க. என்னென்னா அட்ராக்ஷன், ஈர்ப்பு, ஆக்சசிபிலிட்டி, அமினிட்டிஸ் அப்படின்றது. இதை A3 கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்ட்டானது. அப்போ இந்த A3 கான்செப்ட் அப்படின்றது அட்ராக்ஷன் அப்படின்றப்ப அதை 2ஆக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் அட்ராக்ஷன், கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்றது. நேச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பு, சி, பீச், கிளைமேட் கண்டிஷன், ஃபாரஸ்ட் இதெல்லாம் பற்றி வர்றது பார்த்திங்கன்னா நேச்சுரல். கல்ச்சரல் அப்படின்றப்ப ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ், அதை இன்டெலெக்சுவல் க்ரியேஷன்ஸ் சொல்லக்கூடிய இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபேர், ஃபெஸ்டிவலு இதெல்லாம் கல்ச்சுரல் அட்ராக்ஷனில் வருது. ஆக்சசிபிலிட்டி அப்படின்றப்ப ரீச்சபிலிட்டியாக இருக்கணும். இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது அது ரீச் பண்ணுற இடமா இருக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த எப்படி ரீச் பண்ணுவாங்க, அதை ரோடு மூலமாக, ரெயில் மூலமாக, வாட்டர், ஏர் மூலமாக ரீச் பண்ணுறதா அதை ஆக்சசிபிலிட்டி. ஒன்று போய் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன், அதை தான் பார்த்திங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. அடுத்தது அமினிட்டிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா போய் தங்குறது, எப்படி ட்ராவல் பண்ணி வரோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கே போய் காஃபி குடிக்கிறது, ஒரு இடத்துல போய் தங்குறது, அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்போர்ட்டு, வீசா ஏஜென்சிஸ்க்கெலாம் போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்றப்ப அதுக்கான மெயினாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்றத சொல்கிறது தான் அமினிட்டிஸாக இருக்குது. இப்போ டூரிசம் டைப்ஸ் அப்படின்றது பேசிஸ் ஆன் நேச்சர், யூட்டிலிட்டி அண்ட் டைம், டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. அப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூரிசம் அப்படின்றது பாருங்கள். ரிலீஜியஸ் டூரிசம், கல்ச்சரல் டூரிசம், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், இக்கோ டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசம் அண்ட் ரெக்ரேஷனல் டூரிசம் அப்படின்றாங்க. ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இது ஓல்டு டைப் ஆஃப் டூரிசம் அப்படின்றாங்க. பீப்புள் இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ ஒரு பில்கிரிமேஜ் சென்டருக்கு அந்த மாதிரி போகிறது பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்றாங்க. அப்போ எக்ஸாம்பிள் டெம்பிள்ஸ், சர்ச்சஸ்ஸு, மாஸ்க்குக்கு, அதே மாதிரி ரிலீஜியஸ் கோயில்களுக்கு அந்த மாதிரிலாம் போகிறது பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாரணாசி, காசியில் ஹிந்துஸ் போவாங்க. ஜெருசலேம் கிறிஸ்டியன்ஸ் போவாங்க. முஸ்லீம்ஸ் மெக்கா போவாங்க. அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் அப்படின்றது மியூசியம், மானுமெண்ட்ஸு, ஆர்கியாலஜிக்கல் சைட்டு, ஏரியாஸு, ஃபோர்ட்டு, டெம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வருது. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அங்கோர்வாட் கோயில் கம்போடியாவில் இருக்குது, அது ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். தாஜ்மஹால் இந்தியா, பிரமிட்ஸ் எஜிப்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் டூரிசமாக இருக்குது. எக்கோ டூரிசம் அப்படின்றது
டிப்பிக்கலி இன்வால்வ்ஸ் ட்ராவல் டு டெஸ்டினேஷன்ஸ் வேர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்கோ டூரிசம் அப்படின்றாங்க. நேச்சுரலி ப்ரிசர்வ்டு என்விரான்மெண்ட்டில் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு இடத்துல பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது, அந்த இடத்த போய் நான் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்றப்போ அது வந்து எக்கோ டூரிசமில் வந்து வரும். எக்ஸாம்பிள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி, ட்ரெக்கிங், மலையேற்றம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில் வந்து ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. இதில் வந்து எக்கோ டூரிசமில் வரும். கேஸ்ட்ரானமி அப்படின்றது வந்து ஆஸ்பெக்ட் ஆஃப் கல்ச்சுரல் டூரிசத்தோடது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரானமி அப்படின்றாங்க. அடுத்தது அட்வென்ச்சர் டூரிசம். அட்வென்ச்சர் டூரிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராவல் டு ரிமோட் ஆர் எக்ஸாட்டிக் பிளேசஸ், ரொம்ப வந்து இடிஞ்சு போன இடங்களுக்கு இல்லாட்டி வந்து யாருமே வந்து போகாத இடங்கள் அந்த மாதிரி பார்த்தோம்னா அட்வென்ச்சராக போகிறது பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் டூரிசம், சாகசம் அப்படின்றது அட்வென்ச்சர் டூரிசம் அப்படின்றாங்க. இப்போ வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்வது இதெல்லாம் வந்து அட்வென்ச்சர் டூரிசமில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்கை டைவ் ஆஸ்திரேலியாவில், பஞ்சி ஜம்பிங் வந்து நியூசிலாந்தில், மவுண்டனிங் அப்படின்றது வந்து ஹிமாலயாஸ் வந்து மலையேற்றம், ராஃப்டிங் பிரம்மபுத்திரா ரிவரில் ராஃப்டிங் போகிறது அருணாச்சல் பிரதேஷில், இதெல்லாம் வந்து அட்வென்ச்சர் டூரிசமாக வந்து இருக்குது. ரெக்ரேஷனல் டூரிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெக்ரேஷன் டூரிசம் அப்படின்றது வந்து என்ஜாய்மெண்ட் அண்ட் அம்யூஸ்மெண்ட்காக போகிறது. குரூப்பாக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி தனியாகவோ போயிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸு, ஹில் ஸ்டேஷன்ஸ், பீச் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து இதெல்லாம் வந்து ரெக்ரேஷன் டூரிசமில் வந்து வருது. ரொம்ப ஃபன்னாக என்ஜாய்க்காக போகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா. அப்போ வந்து இது கீழே என்னென்னலாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆனுவல் ஹாலிடேக்கு பார்த்திங்கன்னா டூர் போகிறது, இண்டஸ்ட்ரியல் டூரிசம், சீசனில் போகிறது, இன்டர்நேஷ்னல் டூரிசம்க்கு போகிறது, ஒரு குரூப்பாக வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறது, ஸ்போர்ட்ஸ் டூரிசம், ஹெல்த் டூரிசம், கேம்ப் அதெல்லாம் அட்டன் பண்ணுறது, ஃபார்ம் அண்ட் ரூரல் டூரிசம் இதெல்லாம் வந்து இதில் வருது. அப்போ இன்பவுண்ட் டூரிசம், அவுட்பவுண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ இன்பவுண்ட் அப்படின்றப்ப வந்து நேட்டிவ் கண்ட்ரிக்குள்ளே போகிறது பார்த்திங்கன்னா இன்பவுண்ட், அவுட்பவுண்ட்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறது வந்து அவுட்பவுண்ட் டூரிசம்ன்றாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் டு கேதர் நாலேஜ் அபவுட் இன்டர்நேஷ்னல் கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸ். இன்டர்நேஷ்னல் நாடுகளோட கல்ச்சர், கஸ்டம்ஸ் இதெல்லாம் பற்றி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக போகிறது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்றாங்க. அப்போ இது போகிறதுக்காக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்றப்போ பாஸ்போர்ட், விசா, ஃபாரின் கரன்சி, ஏர் டிக்கெட்டு, ட்ராவல் இன்சூரன்ஸ், இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து தான் வந்து இதுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அப்போ விசா அப்படின்னா இது ஒரு டாக்குமெண்ட் ஒரு பர்சன் கொடுப்பாங்க. இது வந்து ஸ்டாம்ப் மார்க்டான பாஸ்போர்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த கண்ட்ரிக்கு போகிறாரோ அந்த இதில் வந்து இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் வந்து விசா அப்படின்றது. டூரிஸ்ட் விசா அப்படின்றது வந்து சும்மா ஃபன்னுக்காக ஜாய்க்காக போகிறது வந்து டூரிஸ்ட் விசா. ஸ்டூடெண்ட் விசா வந்து படிக்க போகிறதுக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக. எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்றது ஒர்க் பண்ண போகிறதுக்காக. மெடிக்கல் விசா அப்படின்றது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் மென்ஷன் பண்ணி அந்த கண்ட்ரி மென்ஷன் பண்ணி போவாங்க. அடுத்தது பேசிக் எலமெண்ட்ஸ், டூரிசமோட அட்ராக்ஷன்ஸ்க்கான பேசிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராவல் வந்து டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய டெஸ்டினேஷன்ஸாக வந்து எது இருக்கணும். அடுத்தது ப்ளசன்ட் வெதராக இருக்கணும், ரொம்ப அழகான சீனரிலாம் அங்கே இருக்கணும். அடுத்தது வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்டு கல்ச்சுரல் மானுமெண்ட்ஸ்லாம் அங்கே வந்து இருக்கணும். தான் வந்து அட்ராக்ஷனாக வந்து இருக்குது. அப்போ ஜியோகிராஃபிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூரிசத்துக்கு லேண்ட் ஃபார்ம் வழியாக போகிறாங்க அப்படின்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் எங்கெங்கே போகலாம், மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ், கேன்யான்ஸ், வேலிஸ், கேவ்ஸ், சர்க்ஸ்னால் என்னென்னு பார்த்ததும் அந்த பூலேருந்து கீழே விழுந்து அது இது மாதிரி ஆம்சேர் மாதிரி இருக்கும்ல, அதான் வந்து சர்க்ஸு. அடுத்தது வந்து சாண்ட் டியூன்ஸு, கோரல் ரீஃப்ஸு, கிளிப்ஸு இதெல்லாம் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸில் வருது. வாட்டர் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ரிவர், லேக்ஸ், வாட்டர் ஃபால்ஸு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, கெய்சர்ஸ், ஸ்னோ அண்ட் கிளேஷியர், வாட்டர் கரண்ட், டைடு, வேவ்ஸ்லாம் வந்து ஜியோகிராஃபிக் காம்போனண்ட்டில் வாட்டரில் வருது. வெஜிடேஷன், ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட், மூர்ஸ், டெசர்ட்ஸ் இதெல்லாம் வந்து வெஜிடேஷன். கிளைமேட் அப்படின்றப்ப சன்ஷைனாக இருக்கிறது, ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறது, அட்மரபிள் டெம்பரேச்சர், ரொம்ப கூலிங்காக அப்படி சில்லிங்காக இருக்கிறது. அடுத்தது வந்து ரெயின் பெய்யுறது, அது மாதிரி ஸ்னோ விழுறது, இதெல்லாம் வந்து கிளைமேட்டில் வருது. அனிமல் லைஃப் அப்படின்றப்போ வைல்ட் லைஃப்னு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு, கேம் ரிசர்வ்ஸ் அண்ட் ஜூஸ்லாம் வந்து இருக்குது. ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் வந்து அனிமல் லைஃப்பில் வருது. அடுத்தது செட்டில்மெண்ட் அப்படின்றப்போ டவுன், சிட்டிஸ், வில்லேஜு, ஹிஸ்டாரிக்கல் ரிமைன்ஸ் அண்ட் மானுமெண்ட்ஸ் அங்கெல்லாம் போய் தங்கி சுற்றி பார்க்குறது இதெல்லாம் வந்து வருது. கல்ச்சர் அப்படின்றப்போ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது, அந்த லைஃப் வந்து எப்படி அவங்க ட்ரெடிஷன் கொண்டு வந்தாங்க, அந்த ஆர்ட், கிராஃப்ட் இதெல்லாம் வந்து பார்க்குறது. கேம் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏரியா ஆஃப் லேண்ட் செட் அசைட் ஃபார் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்டு அனிமல்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஏரியா செட் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் தள்ளி அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து கேம் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது. இந்தியா அப்படின்றது பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் அப்படின்றது வந்து நம்மளோட மெயினாக வந்து இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட் அண்ட் கல்ச்சராக வந்து இருக்கும். இங்கே வந்து வெவ்வேறு கிளைமேட் இருக்குது, வெவ்வேறு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து எக்கோ சம்மந்தமாக வந்து இருக்குது. அந்த மாதிரி அட்வென்ச்சர் டூரிசம் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் பார்க்கு, அடுத்தது வந்து சயின்ஸ் மியூசியம், பில்கிரிமேஜ் சென்டர், இதெல்லாம் வந்து நிறையா வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி யோகா, ஆயுர்வேதா, நேச்சுரல் ரெமெடி, ஹெல்த் ரிசார்ட், இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக வந்து இருக்குது இந்தியாவில். ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்றது வந்து மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரியாக வந்து இந்தியா வந்து இருக்குது. நிறைய ரிலீஜன்ஸ் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி மோஸ்ட் பாப்புலர் டைப் ஆஃப் டூரிசம் அப்படின்றது வந்து இதுதான், த ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்றது. அப்போ வந்து ரிலீஜியஸ் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராமேஸ்வரம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், உத்தரப்பிரதேஷில் வந்து வாரணாசி, காசி, சாரநாத், ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவி டெம்பிள், கோவாவில் வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கத்தீட்ரல், பஞ்சாப் அம்ரிஷ்டர் இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் வந்து மொனாஸ்ட்ரிஸ் ஆஃப் லடாக், அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ரிலீஜியஸ் டூரிசமில் வந்து ஸ்பாட்ஸாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து சீனிக் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சீனரியில் வந்து மவுண்டெயின்ஸ், லேக்ஸ், வாட்டர்ஃபால், கிளேஷியர், ஃபாரஸ்ட், டெசர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்தியா வந்து பிளஸ்டு வித் நேச்சர், கிஃப்டட் வித் இமென்ஸ் பியூட்டி, இயற்கை அழகோட பிறந்த இந்தியா அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்கே அழகான இந்த இயற்கை அழகு எப்படி வருதுன்னா, இந்த மேலேருந்து ஹில்ஸ்லேருந்து அப்படியே வந்து டீப் வேலி வரைக்கும் அப்படியே ஸ்னோ கவரான மவுண்டெயின்ஸ், அதே மாதிரி லஷ் க்ரீன் கார்பெட்டு, பச்சை போர் விரிச்ச மாதிரி ஒரு பெரிய க்ரீன் ஏரியாஸ் அப்படின்றப்ப ரொம்ப அழகு வாய்ந்த ஒரு இடமா வந்து இந்தியா இருக்குது. அப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 பிரின்சிபல் மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வந்து காணப்படுது. அப்போ லார்ஜஸ்ட் அப்படின்றப்ப ஹிமாலயாஸ் வருது, நார்தன் பார்ட்டில் வந்து இருக்குது. வேறு என்னென்ன ஹிமாலயன் ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து லொக்கேட்டட் இன் ஜம்மு காஷ்மீரில், அதே ஒரே ஸ்ட்ரெச்சாக போகுதில்ல, ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, ஹிமாலயா, மகாராஷ்டிரா, ஹிமாலயா அதோடு வந்து முடியுது. அப்போ வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ இந்த ஹிமாலயாஸ் வந்து டாப் போர்ஷனில் அப்படியே போகுது. அடுத்த வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் வந்து இருக்குது. அடுத்து ஆந்திர பிரதேஷ், ஒடிசாலாம் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்குது. இது வந்து கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் இங்கே இருக்குது. அடுத்து பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து கொடைக்கானல், ஊட்டி, உத்தரகாண்டில் வந்து நைனிதால், முசோரி, வெஸ்ட் பெங்காலில் வந்து டார்ஜிலிங், ஜம்மு காஷ்மீரில் வந்து குல்மார்க், மேகாலயாவில் வந்து ஷிலாங், ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து ஷிம்லா, மணாலி, கேரளாவில் வந்து மூணார், சிக்கிம் வந்து கேங்டாக், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன்ஸை வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த இந்தியாவோட மேஜர் ஹில் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. குல்மார்க், மணாலி, ஷிம்லா, முசோரி, நைனிதால். இதில் பார்த்தது எல்லாமே வந்து அதோட லொக்கேஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்து கேங்டாக், டார்ஜிலிங், சிரப்புஞ்சி, அடுத்தது ஷிலாங், இந்த சைடு மவுண்ட் அபு, சாத்புரா ரேஞ்ச் வந்து நடுவில் வரும். இதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஊட்டி, கொடைக்கானல், மூணார். அடுத்து இதுக்கு வந்து ஐடிசி அப்படின்னா இன்க்ளூசிவ் டூர் கேட்டர். ஐஏடிஏ அப்படின்றது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஐஏடிஓ அப்படின்றது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் டூர் ஆப்ரேஷன். டிஏஏஐ ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து வரும் இந்த கொஷின். டிடிடிஹெச்ஏ தமிழ்நாடு டூர் ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். டிடிடிசி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். நிறையா வந்து சுற்றுலா சம்பந்தமாக தான் வந்து இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டாகுலர் ஒண்டர்ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் கவர்ட் பை அ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஹியூஜ் வால்ஸ் ஆஃப் லஷ் க்ரீன் ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது வந்து சில இது வந்து சீசனல் வாட்டர் ஃபால் இருக்கும், சில இது வந்து பெருநியல், எப்பொழுதுமே வந்து அருவி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ், இது வந்து ஜோக் ஃபால்ஸ். இது ஜோக் ஃபால்ஸ் வந்து கர்நாடகாவில் இருக்குது. இதுதான் வந்து ஜோக் ஃபால்ஸ் வந்து. வாட்டர் ஃபால்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றப்ப தலையாறு அருவி பார்த்திங்கன்னா ஹார்ஸ் டெயில் டைப்பில் இருக்கும், இப்படி இருக்கும் ஹார்ஸ் டெயில் மாதிரி. அதை வந்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது.
ஜோக் ஃபால்ஸ் வந்து இது வந்து செக்மெண்டட் வாட்டர் ஃபால்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. அது பாருங்களேன், மூணாக வந்து இருக்கு பாருங்கள். அப்போ இந்த சைடு இருக்கிறது ராஜா, ராணி, தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருக்காங்க. ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் வந்து கர்நாடகாவில் இருக்குது. அடுத்தது வந்து மேகாலயாவில் இருக்குது நோக்கலிக்கை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது டாலஸ்ட் பிளஞ்ச் டைப் ஆஃப் வாட்டர் ஃபாலாக வந்து இருக்குது. இது வந்து ஈஸ்ட் காசி ஹில்லில் வந்து மேகாலயாவில் வந்து இருக்குது. தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது வந்து ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. மெடிசினல் ஹெர்ப்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, இந்த தண்ணியோட கலந்தது அப்படின்றாங்க. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து நயகரா ஆஃப் தமிழ்நாடு, நயகரா ஆஃப் இந்தியா வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் வந்து இருக்குது, நயகரா ஆஃப் இந்தியா. அடுத்தது வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சென்ச்சுரிஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்தியாவில் வந்து நிறைய ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய டென்ஸ் அண்ட் டார்க் ஃபாரஸ்ட்லாம் வந்து இருக்குது. அங்கே வந்து ஃப்ளோரா ஃபோனா எல்லாமே வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்கு. அப்போது ராயல் பெங்கால் டைகர்ஸ், இந்தியன் லைன், எலிஃபண்ட், ரைனோசரஸ், இந்தியன் லியோபேட், ரெப்டைல்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸாக வந்து இருக்குது. பேர்ட் சென்ச்சுரி அப்படின்னு பார்க்கும்போது வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து காணப்படுது. அப்போ வந்து புஷ் ஃபேக்டர்ஸ் இன் டூரிசம் அப்படின்றது வந்து ப்ரெஸ்டீஜ் அப்படின்றாங்க. புல் ஃபேக்டர் அப்படின்றது வந்து அமெனிட்டிஸ், அது வந்து எப்படி நம்ம அங்கே என்னென்ன இருக்குது, அது வந்து எதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எது யூஸ் ஆகும். இல்லாட்டி வந்து அமெனிட்டிஸை மெயினாக என்னென்னா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து அங்கே இருக்க தேவைகள்லாம், என்னோடய தேவைகள்லாம் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றது வந்து அமெனிட்டிஸில் வரும். அதே மாதிரி ப்ரெஸ்டீஜ் அப்படின்றது வந்து புல் ஃபேக்டர். வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், என்னென்ன வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க, எந்தெந்த ஸ்டேட்டில், அதே மாதிரி என்னென்ன அனிமல்ஸ் வந்து அங்கே காணப்படுது அப்படின்றப்போ இங்கே பார்த்திங்கன்னா முதுமலை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அனிமல் வந்து டைகர், எலிஃபண்ட், பைசன், டீர்லாம் வந்து இருக்குது. காசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து அஸ்ஸாமில் இருக்குது. டைகர், டீர் அண்ட் பஃபலோ இருக்குது. அடுத்தது வந்து ரத்தம்போர் நேஷ்னல் பார்க் வந்து ராஜஸ்தான், அங்கே வந்து டைகர் இருக்குது. கன்ஹா நேஷ்னல் பார்க் வந்து மத்திய பிரதேஷ், ஸ்வாம்ப் டீர். சுந்தர்வன காடுகளை பற்றி சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, பெங்கால் டைகர் இருக்குது. கிர் நேஷ்னல் பார்க் குஜராத், லைன் இருக்குது. பத்ரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து கர்நாடகா, பைசன், லியோபேட் அண்டு கோர் வந்து இருக்குது. பெரிய நேஷ்னல் பார்க் வந்து கேரளா, எலிஃபண்ட் அண்ட் டீர். கார்பெட் நேஷ்னல் பார்க் வந்து உத்தரகாண்ட், டைகர் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ். பேர்ட் சென்ச்சுரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூத்தங்குளம் பேர்ட் சென்ச்சுரி தமிழ்நாடு, குமரகம் கேரளா, பராத்பூர் ராஜஸ்தான், மயானி மகாராஷ்டிரா, உப்பலப்படு ஆந்திர பிரதேஷ், நல் சரோவர் குஜராத், நவாப்கஞ்ச் அப்படின்றது வந்து உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பேர்ட் சான்ச்சுரிஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. அடுத்தது வந்து பீச் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 7,517 கிலோமீட்டர் வந்து இந்த கோஸ்ட் லைன் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து இருக்குது இந்த இடத்துல. இப்போ வந்து அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் வந்து கவர் பண்ணுது இந்த பீச்லாம். இது வந்து மெயினாக வந்து அக்வாட்டிக் ஃப்ளோரா அண்ட் ஃபானா வந்து இங்கே இருக்குது. லஷ் பேக் வாட்டர் லகூன்ஸ் ஆஃப் கேரளா அப்படின்றாங்க. அடுத்தது வந்து கோவா, பீச்சஸ் ஆஃப் கோவா அப்படின்னு பார்த்திங்கன்னா கெலங்குட், அகுடா அப்படின்னு நோட்டபிள் டூரிஸ்ட்டாக வந்து வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடக்குது. இது வந்து கோவா பீச். நிறைய படத்தில் வந்து இதை பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இந்த கேர்வ் மாதிரி வருது பாருங்க, இந்த இடம் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பீச் அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ்கோடி தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து ப்ளூ சீ வாட்டர் இருக்குது இங்கே. அடுத்தது வந்து வர்க்காலா பீச் வந்து கேரளாவில், சீ கிளிஃப் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது வந்து தர்கார்லி பீச் வந்து மகாராஷ்டிரா, கோரல் ரீஃப்ஸ் வந்து இங்கே இருக்குது. மெரைன் அட்வென்ச்சர் வந்து இங்கே வந்து நிறையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்தது ஓம் பீச் அப்படின்றது கர்நாடகா. 2 செமி சர்க்குலர் கேவ்ஸ் வந்து ஜாயின் டுகெதர் ஃபார்மிங் அ இன்வெர்டட் சிம்பிள் ஆஃப் ஓம், ஓஎம், ஓம். 2 செமி சர்க்குலர் கேவ்ஸ் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த ஓஎம் அப்படின்றது எம் மாதிரி ஒன்றா வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்றாங்க. அகுடா பீச் அப்படின்றது வந்து கோவாவில் இருக்குது. ஹியூஜ் ஹில் டாமினன்ஸ் ஆஃப் சதர்ன் சைட் ஆஃப் பீச்சில் வந்து நிறைய ஹில்ஸ் வந்து இருக்கும் கோவாவில். அகுடா பீச் அப்படின்றது.
அடுத்தது மராரி பீச் அப்படின்றது வந்து கேரளாவில் சேடல் லைக் ராக் ஹேமோக் பீச் அப்படின்றாங்க. அப்போ வந்து டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால், ஹில் ஸ்டேஷன், பீச்சு, வைல்ட் லைஃப், ஆர்ட், கல்ச்சர், ஆர்கிடெக்சர், கிராஃப்ட்டு, ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்ஸ் இங்கே வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் இன்கம் ஃப்ரம் டூரிசமில் தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமான இன்கம் வந்து இருக்குது. ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ் அ லேண்ட் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து இந்த டெம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா 33,000 ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து இங்கே வந்து இருக்கும். இப்போ டெம்பிள்ஸ் அப்படின்றப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் பிக் டெம்பிள், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி டெம்பிள், டெம்பிள்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம், வேளாங்கண்ணி மாதா சர்ச், நாகூர் தர்கா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டெம்பிள், சர்ச் அண்ட் மாஸ்கா வந்து இங்கே வந்து இருக்குது. இதான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஹில் ஸ்டேஷன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் எண்டில் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸும் வந்து இங்கே அதிகமாக வந்து இருக்குது ஹில் ஸ்டேஷன்ஸாக. இப்போ மெயினாக வந்து பாப்புலரான ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உதகமண்டலம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர், வால்பாறை, ஏலகிரி, சிறுமலை, கல்ராயன் ஹில், பழனி ஹில், சேர்வராயன் ஹில் அண்ட் கார்டமம் ஹில்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக திக் ஃபாரஸ்ட்டாக வந்து இங்கே இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் உள்ள சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஊட்டிக்கு வந்து குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்றாங்க. ஏற்காடு வந்து லேக் ஃபாரஸ்ட். ஏற்காடு வந்து புவர் மேன்ஸ் ஊட்டி, ஏழைகளின் ஊட்டி அப்படின்றது. ஏலகிரி அப்படின்னு வந்து 14 ஹேர்பின் பெண்ட் வந்து இங்கே இருக்கும். கொடைக்கானல் வந்து பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஊட்டி வந்து குயின், கொடைக்கானல் வந்து பிரின்சஸ். கோத்தகிரி வந்து கிரீன் ஹில்ஸு. வெள்ளையங்கிரி மலை அப்படின்றது பார்த்திங்கன்னா கைலாஷ் ஆஃப் சவுத் இந்தோட கைலாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லி அப்படின்றது ஏன்னா வந்து கைலாசம் ஏன் சொல்கிறாங்க அந்த இடத்துலனா ஃபுல்லாக வந்து நீங்கள் மேகத்தை வந்து தொடலாம். அந்த வெள்ளையங்கிரி மலையில் பார்த்தீங்கன்னா மேகம் வந்து உங்களை அப்படியே தழுவிட்டு போகும். அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம். கொல்லி ஹில் அப்படின்றது வந்து மோட்டரபிள் டெரைன் வித் 70 ஹேர்பின் பெண்ட் வந்து இங்கே கொல்லிமலையில் இருக்குது. ஆனைமலை ஹில் வந்து டாப் ஸ்லிப்பு. மேகமலை வந்து ஹைவே மவுண்டைன்ஸ். ஜவாதி ஹில்ஸ் வந்து நேச்சர்ஸ் ஹெவன் அப்படின்றாங்க. வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றப்ப வந்து தமிழ்நாடு கம்பைன் டுகெதர் கிரியேட்டட் பை என்டரிங் வாட்டர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறையா டூரிசம் அட்ராக்ஷன் பிளேசஸ் வந்து இங்கே இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒகேனக்கல் வாட்டர் ஃபால் வந்து பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபாலாக இருக்குது. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கும்பக்கரை அப்படின்றது வந்து பம்பர் ரிவர் வந்து இருக்குது. எங்கன்னா கொடைக்கானலில் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில். மங்கி ஃபால்ஸ் வந்து ஆனைமலை ஹில்ஸு, கோயம்புத்தூர், சரௌண்டட் பை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு. கிளியூர் அப்படின்றது வந்து சேர்வராயன் மலையில் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது இந்த ஃபால்ஸ். குற்றாலம் வந்து குற்றாலம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் மெடிசனல் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ஸ்பா. ஆகாய கங்கைன்னு சொல்லக்கூடிய புளியச்சோலை அப்படின்றது வந்து கொல்லி ஹில்லில் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். சுருளி அருவி வந்து இந்த அருவியை வந்து கிளவுட் லேண்ட் ஃபால்ஸ் அப்படின்வாங்க, மேகமலை ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறத வந்து பார்க்கலாம். இங்கே நிறைய வந்து நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து இருக்குது. டைவர்ஸ் நேச்சுரல் ஹெரிட்டேஜாக வந்து இங்கே வந்து இருக்குது. இப்போ டோட்டல் ஏரியா வந்து அப்ராக்சிமேட்டாக 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட்டாக வந்து இருக்குது. 17% ஆஃப் லேண்ட் வந்து ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ விசிட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர் ஸ்பாட் அப்படின்னு பார்க்கும்போது வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், ட்ரை அண்ட் வெட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்டு, சோலாஸ், அடுத்தது வந்து மேன்க்ரூவ்ஸ், தானி ஷர்ப்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைகர், எலிஃபண்ட், டீர், மங்கி, பைசன்லாம் வந்து இங்கே காணப்படுது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதுமலை நீலகிரியில், முண்டந்துறை திருநெல்வேலி, பாயிண்ட் கேலிமர் நாகப்பட்டினம், இந்திரா காந்தி கோயம்புத்தூர், களக்காடு திருநெல்வேலி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக இருக்குது. பேர்ட் சாங்சுரி அப்படின்னு பார்க்கும்போது வெட்டங்குடி சிவகங்கையில், கரைவேட்டி பேர்ட் சாங்சுரி அப்படின்றது பார்த்திங்கன்னா அரியலூரில், வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி ஈரோடு, வேடந்தாங்கல் காஞ்சிபுரம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் நேஷ்னல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி பேர்ட் சாங்சுரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ கீழேருந்து பாருங்கள் கூத்தாங்குளம், களக்காடு, சித்திரக்குடி, வெட்டங்குடி, இந்திரா காந்தி, பாயிண்ட் கேலிமர் இந்த சைடு,
கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பார்க் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. முக்குருத்தி, முதுமலை, வேடந்தாங்கல், கிண்டி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பிளேசஸாக வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க், பேர்ட் சாங்சுரிஸாக வந்து இருக்குது. அப்போ நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்க்கும்போது கிண்டியில் வந்து சென்னையில் வந்து நேஷ்னல் பார்க் இருக்குது. அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து ராமநாதபுரம், இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் கோயம்புத்தூர், முக்குருத்தி நீலகிரி, முதுமலை நீலகிரி. பீச் அப்படின்னு பார்க்கும்போது கோஸ்டல் ஸ்டேட்டாக வந்து தமிழ்நாடு இருக்குது. இங்கே வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பார்க்கும்போது பீச், அழகான பீச் வந்து இருக்கும். ஃபுல்லாக ஃபேமிலிஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, கிட்ஸோட போகிற மாதிரி இடங்கள் வந்து இருக்குது. பாத் ரிலாக்ஸேஷன் அண்ட் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வந்து இருக்கும். சன்பாத் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். அடுத்தது வந்து கோவளம் பீச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இது வந்து ஸ்மால் ஃபிஷ்ஷிங் வில்லேஜ்னு வாங்க. மெரினா பீச் சென்னை செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச். கன்னியாகுமரி பீச் வந்து மல்டி கலர்டு சாண்டாக இருக்கும். அடுத்தது ராமேஸ்வரம் அப்படின்றது வந்து வேவ்லெஸ் பீச். இங்கே வந்து அலையே வந்து வேவே இருக்காது, அலையே இருக்காது இந்த இடம். அடுத்தது எலியாட் பீச் அப்படின்றது பியூட்டிஃபுல் பீச்சாக இருக்கும் சென்னையில், ஆக்டிவ் இன் டே அண்ட் நைட். மகாபலிபுரம் பீச் காஞ்சிபுரம் வந்து ஆர்கிடெக்சர் அண்டு ஆர்கியலாஜிக்கல் பீச்சுன்னுவாங்க. நிறையா வந்து ஷோ டெம்பிள்ஸ்லாம் இங்கே இருக்கும். சில்வர் பீச் அப்படின்றது வந்து வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்கும் கடலூரில். முட்டுக்காடு அப்படின்றது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. காமன் ஷாலோவாக வந்து இந்த இடம் வந்து இருக்கும். அடுத்தது என்விரான்மெண்ட் இம்பேக்ட் இந்த டூரிசத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் டூரிசம். என்விரான்மெண்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதுதான் வந்து டூரிசம்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்குது. அப்போ டூரிசத்தில் வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் நடக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கிடைக்கும். அதே மாதிரி நிறையா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்விரான்மெண்டல் அவேர்னஸ் வந்து நிறைய கொண்டு வரலாம். ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து நடக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ளேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். போகிற இடத்துல வந்து தண்ணியில் வந்து பிளாஸ்டிக்லாம் போடுறது, பாட்டில் போடுறது, இதனால் வாட்டர் வந்து அதோட பொல்யூட் ஆகுது. வாட்டர் ரிசோர்ஸஸ், லோக்கல் ரிசோர்ஸஸ், லேண்ட் டீக்ரடேஷன் ஆகுது. இப்போ பொல்யூஷன் அப்படின்றப்ப இந்த இப்போ ஊட்டி மலைகள்லாம் வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது மலை பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பொல்யூஷன் ஆகுது. பொல்யூஷனை வந்து ரொம்ப கம்பேர் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக நடக்குது பொல்யூஷன். அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து டெஃபெகேஷன் பண்ணக்கூடாது, ஓப்பன் டெஃபெகேஷன் அலௌட் கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபாலோ பண்ணணும். இதனால் நெகட்டிவ் இம்பேக்டில் வந்து இதெல்லாம் வருது. அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன் அண்டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், ஏர், வாட்டர் அண்டு சாயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழித்தடங்கள் வந்து மாறி போகுது. அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து ப்ரோஸ் கான்ஸ் ரெண்டு இருக்க மாதிரியே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிரிச்சிருக்காங்க. இதான் வந்து இந்த டூரிசமில் சொல்கிறது. இப்போ ரேப்பப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ படித்த எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கிறது. ஒன் வேர்ட்ஸ் வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் வந்து இதில் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன். இதில் வந்து சி மிஸ் ஆகிருக்கு, CIA அசோசியேஷன். மேட்ச் த ஃபாலோயிங். ஆட் மேன் அவுட். ஆட் மேன் அவுட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. A3 கான்செப்ட் பார்த்துருப்போம். இதுலேயும் சி மிஸ் ஆகிருக்கு பாருங்கள் செகண்ட் ஒனில். கல்ச்சரல் அப்படின்றது சி மிஸ் ஆகிடுச்சு. முன்னாடி யூக்கு முன்னாடி சி வரும் இந்த இடத்துல. கல்ச்சரல் டூரிசம். அடுத்தது மேகமதி ஃபால்ஸ். அசர்ஷன் ரீசனிங். அவ்வளோதான். இதில் இன்றைக்கி கிளாஸில் டூரிசம் பற்றி பார்த்தோம். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் ஜியாகிரஃபியில் யூனிட் 2 டூரிசம் பற்றி பார்த்தோம். டூரிசம் மட்டும் இல்லாமல் என்னென்ன வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸு, பேர்ட் சாங்சுரிஸ் தமிழ்நாட்டில் மெயினாக இருக்கிறத வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க கடைசி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா. அப்படின்றப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.